அமெரிக்காவினுடைய இரண்டாவது போர் விமானம் தாங்கிய கப்பலை அரேபிய கடலுக்கு அமெரிக்கா அனுப்பியிருக்காங்க. இதன் மூலமாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த மோதல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவாக நேரடியாக அமெரிக்கா இந்த போர்க்களத்துல இறங்கியிருக்கா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு. அமெரிக்காவினுடைய தலைநகரமான வாஷிங்டன் டிசியில் அதிபர் ட்ரம்ப் தலைமையில் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை நடைபெற்று கொண்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த போரில் அமெரிக்கா நேரடியாக களம் இறங்கினால் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் என்ன அப்படின்றது மாதிரியான சில ஆலோசனைகளும் அந்த இடத்துல நடக்குது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையில் நடக்கக்கூடிய இந்த மோதலில் அமெரிக்கா நேரடியாக வரும் பட்சத்தில் மூன்றாம் உலக போர் நடக்குமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் இந்த இடத்துல எழுந்திருக்கு. ஈரான் இந்த போரில் சரணடைந்து தீரணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்த நிலையில் ஈரானினுடைய உச்சபட்ச தலைவரான கொமேனி ஒரு முக்கியமான பதிலை அளிச்சிருக்காரு. அது என்னன்றதை இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம்.